கோத்தவனுக்கு அவன் தான் மரியாதை. என்ன பொண்ணுலக தலைவர் எவனா வேணாடுறா என்ன நான் ஓத்தானு கேக்குறேன். காது கேக்கல நான் என்ன தப்பா பண்ணேன் மச்சான் நான் தப்பா பண்ணேன். மயிமா பேச அஞ்சல கபில பூந்துட்டாயோ நெஞ்சில அதான் சொல்லு வந்தா நான் ஒரு தொத்து வாங்கி மட்டும் ஏதோ தெரியாத வளர்த்துக்கிறேன். ஏதோ புலால ஆச்சு விட்டேன். அங்கே வருவேன். முடியாது வரல ஒதுப்பேன். வச்சதுனால தான் வரலன்ற ஒழுங்கா வந்துரு வர முடியாது படா பாடு. அதுவும் நீ அடிச்சு ஒழுங்கா வச்சா பரவாயில்லா. ஆம்பளை மாதிரி யாரும் போட்டு மேல ஒரு அடியாவது ஒழுங்கா வச்சியா மொத்தத்து தவிர போய் கீழே யாருக்கு அடிக்கிறேன். யாரும் செஞ்சாத மட்டும் கீசிறு வருவீங்க மூஞ்சி அப்படி பண்ண சனக்கு ஒரு சூப்பர் மூஞ்சி பத்தி வடமல உன் பேர் நான் சொன்னா உன் பேர் நான் சொன்னா யார் தலைக்கறி எல்லாத்தும் அவர் பண்ண வேலை தலைக்கறியா தலைக்கறி அடிப்பா உதப்ப வர முடியாது. அடிச்சா உதச்சா வர முடியாது. வர முடியாது முடியாது வர முடியாது. இருமாச்சா எதுவும் பொருள் கிடைக்கல இருவாடா. வாடா வாடா தலைவரி கேட்டா என்ன பார்த்து கேட்டா என்னன்னு கேட்டா ஓட்டாரு கேட்டா என்ன பார்த்தா கேட்டா என்ன பார்த்து கேட்டா இந்த பையன் என்னன்னு கேட்டா வேற கம்பெனி உனக்கு விழுதா இருக்குதுவா தெரிஞ்சிடும் எல்லாம் தெரியும் அவரு வயசும் சர்வீஸா இருக்குமா எம்மா உங்க பையன் எம்மா சபை உட்காந்துக்குது அவரை பார்த்து நாலு எலும்புல நெரிக்கிறவா அம்மாவோட
எங்க அம்மா உயிர் யாரா ஏன் மூஞ்சி ஒயினரி மூஞ்சா உன் மூஞ்ச பாத்துக்கிறியா உன் மூஞ்ச பாத்துக்கிறியா 3 கூட்டோடு ஒன்னா சேர்ந்த மாதிரி மூஞ்ச வச்சுக்கினு 3 கூட்டோடு நடுவுல சிக்னல் ஒண்ணு ஏத்தாது இறங்கி வந்தனா தேவடி அம்மா சாவ அடிச்சிருவேன் அந்த பொட்டு தான் வந்து நீ வாடா ஆட்ட ஆட அழகா மேல போட்டு குத்துற தேவடியா பத்தி நான் பாடி அடிப்ப உதைப்ப கட்டு கட்டா கொடுத்துருக்கிறேன் பணம் கொடுத்துருக்கா பணம் கட்டு கட்டா கொடுத்துருக்கிற பணம் கட்டு கட்டா 1350 ரூபாய் கட்டு கட்டா கொடுத்துக்கிறாங்க அவ்வளவு லோ பட்ஜெட்லயா போகுது 50,000 வாங்க எங்கடா போகுது பணம் கொடுத்துருக்கா பணம் பணம் ஆமாட்டா கட்டு கட்டா எவ்வளவு குத்தா எவனன்றா குத்தா வீட்டை தேடி வந்த வீட்டை தேடி வந்தா நீ ஆளே இல்ல உம்மால பார்த்தேன் யார உம்மால யாரடா மத்த யார உம்மால வாடா வாடா இல்ல காத்து வரல சார் என்ன தவறா சொன்ன போத்தாரு கேட்டா உம்மான்னு கேட்கறான் நம்ம எதை விதைக்கிறோமோ அதை தான் அறுவடை செய்ய முடியும் ஐயான்னு கூப்பிட்டு பாரு தம்பின்னு கூப்பிட்டு பாரு அண்ணான்னு கூப்பிடுவான் போத்தான்னா உம்மாடுறான் வீட்டை தேடி வந்தேன் வந்தான் உங்க அம்மாவை பார்த்தேன் எங்க அம்மாவை ஆமாட்டா மம்மி சொல்லு மம்மி மம்மி கிட்ட கொடுத்தேன் பணத்தை உங்க அம்மா கிட்ட கொடுத்தேன் அந்த பணத்துக்கு சாட்சி யார் தெரியுமா உன் பொண்டாட்டி காமினி யார் அவன் பொண்டாட்டி பொண்டாட்டி காமினி நல்லா காமினி அதான் நேத்தா என்ன காட்டுறான்னு பொண்டாட்டி பொண்டாட்டி பேருடா பேரு காமினி காமினி இவர் பொண்டாட்டி பேரு யாமினி மந்தவாசி பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்தா இவர் பொண்டாட்டியை பார்க்கலாம் கைகளை வச்சுக்கிறது ஒரு கண்ணு கிடையாது எப்ப வந்த வீட்டு டீ சாப்பிடல நீ மட்டும்தானா என்னுடைய மனைவியோ பேர் எனக்கு படுத்துவாங்க மிளகாத்தூளை வாரி போட்டுறாடா கதையில என்ன வாங்க என்ன ஒரு நாடக விக்கி பொண்டாட்டிய நான் பார்த்த பார்த்தா விக்கிய விளையாட்டு விளையா மூச்சு போடும் எதுவும் பேசாத பணத்தை எங்க அம்மா வந்து கொடுத்தல இதுக்கு சாட்சியா பொண்டாட்டி மொத்தவங்க 2 பேர் தானே அவளை கூட வச்சுக்கிடா எம்மா வேணுமா வச்சுக்கோங்க பணத்தை அவளோட கொடுத்து ஏன் சூட்டை ஏன் கேட்பீங்க 2 பேருமேவா ஒண்ணு வச்சுக்கோ 2 பேர் ஆஃபர் மச்சான் ஆஃபர் இல்லடா ஒரு கையிலே மோய போய் அவன் தான் நடிச்சு செய்கிறான் கண்டிப்பா உனக்கு ஏன் இங்க கூத்தா பகை வேரோடு பணம் வாங்கணும்ல ஆட்டாடுவா அவளை கொண்டு வச்சுக்கிடா ஆவணி தள்ளுபடி ஆடி தள்ளுபடி ஆவணி மாசம் ஆவணி தள்ளுபடி இவ்வளவு வேகமா போறிய இந்த நாடகார விட்டா வேற என்ன வேலை தெரியும் கம்பெனில ஜாமான் என்னடா வேலை தெரியும்
இதை விட்டா இதை விட்டா 1008 தொழில் எனக்கு தெரியும். அவருக்கு தெரியுங்க வாஜாராச்சு என்னடா வேலை தெரியும்? அம்மா உன்ன வந்தவாசி பஸ் ஸ்டாண்ட்ல நாவப்பழம் வித்துங்க போனா போதும் கம்பெனில சேர்த்தா எங்க சூத்துல நாரம் வைக்கிறேன். எவ்வளவு நாங்க நல்லவன் நினைச்சு கம்பெனில சேர்த்தமோ அவன் தாண்டா ஓடறிக்கினே எங்களை அடிக்கிறான். நடா பாவம் பூண்டு விற்கிறவனும் புளி விற்கிறவனும் பொறி உண்டை விற்கிறவனும் சம்சா விற்கிறவனும் பாப்புகாணி விற்கிறவனும் கரும்பு வெட்டுறவன்லாம் சேர்த்துட்டு அவன் ஆட்டம் ஆடிக்காங்க. என்ன வேலை தெரியும்? என்ன வேலை என்ன வேலை தெரியும்? ஏன் சிசி எனக்கு யாரா சித்தியா? ஏய் ஏய் ஏன் வரமுடா எங்க தர்ற சைலன்ஸ் எங்க தர்ற தோனிங்கிற மாதிரி சனத்தை உங்களையாட்டா சித்தியா? நீ வேணா கேளா என்ன சொல்றாமா? மாறு அடிக்கிற மாதிரி நான் ஒண்ணுமே பண்ணல சார். நான் ஒண்ணுமே பண்ணல சார். இதை விட்டா வேற என்ன வேலை தெரியும்? என்ன வேலை தெரியும்? இதை விட்டா இந்த ஊர் கவுன்சிலரை பார்த்து நம்ம ஐயா கவுன்சிலரை பார்த்து இந்த ஊர்ல ஒரு ஓரமா இடம் கேட்டு சாராய கிடையாது ஐயாவை பார்த்து நான் இடம் தர மாட்டேன். உத வாங்குறதுக்கு கூட உடம்பு இல்லையாப்பா. உமால கல்ல குச்சில கண்ணு குச்சி வாங்கினான நான் பண்றதா? அதே போல காலை ஒட்டி கொண்டாட்டி காமெடி நான் பார்த்துக்கிறேன். எப்ப வந்த விக்கி அது நான் பார்த்துக்கிறேன். நீ அருமையான தொழில். உனக்கு என்ன வேலை? எனக்கு என்ன வேலை? என்ன தொழில்? எந்த சாராய கடை சாராய கடை பக்கத்துல உனக்கு சாகன கடை பக்கத்துல ஐயாவுக்கு என்ன வேலை? வளைய விரிச்சு போட்டா எனக்கு கேட்டுச்சேதுமா அந்த பையன் சொல்றாங்கம்மா இந்த நாள் பரவாயில்ல நக்குன்றான். அவன் என்ன சொன்னான் தெரியுமா? திருப்பி நக்கு சொன்னது அவன் தானே. அடிக்க மாட்டேன் அடிக்க மாட்டேன் மத்த தாட்டி கீழே போடு அவனை கூட சொல்லு. அடிக்கூடாதுன்னு அடிக்கிறல்ல அது செவிடா போய் நான் ஈ ஓட்டிக்கிறான். உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? பாரு கோடி தேவர்கள் 30 கோடி தேவர்கள்
முப்பத்து முக்கோடி தேவர்கள் ஏதமா பேசுறான் பொத்து பொத்து பொத்துருவாங்க சத்தமா பேசுறோம். முப்பத்து முக்கோடி தேவர்கள் 30 முக்கோடி தேவர்கள் 47 ரிஷி கூட்டங்கள் அனைத்து தேவர்களும் புடைசூழே இந்த பொன்னுலகத்தை தேவகித்திரே தேவகித்திரே கொஞ்சம் விளையாடும் நன் குலப்பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து கொடுத்தாயா மாமனா மத்துனா எடு வாடை அறாம காலையில உட்காரலாமா? பஸ்ஸுக்கு காலம் தான் உட்கார்லையா? அது வேற இது வேற. அதுக்காக தான் சொல்றேன். அது வேணா இது வேணா ஐயா மன்னிக்க வேண்டும் நாங்க ஒரு கவி சிரித்து வாழ வேண்டும் பிறர் சிரிக்க வாழக்கூடாது உழைத்து வாழ வேண்டும் பிறர் உழைப்பில் வாழக்கூடாது இந்த மாபெரும் சபை கூடியிருக்கிறது ஆமாண்டா. இதற்காக ஏய், ஓர் இரவு இந்த அம்பாளுக்கு அபிஷேக ஆராதனை செய்து ஒரு மகத்தான திருவிழா செய்து செய்து மக்கள் வாய் விட்டு சிரித்தார் நோய் விட்டு போகும். போயிடும் நினைக்கிறேன் அப்படி அனைத்து தேவர்கள் ஒன்று கூடி விட்டார்கள். ஆமாங்க என்னுடைய மகள் வளர்ப்பு மகள் அச்சரை பார்க்க வேண்டும். உனது வளர்ப்பு மகன் அச்சரை பார்க்க அச்சயம் வேண்டும். வருகிறார். அம்மா, கொழுப்புக்கு அவுத்து விட்ட யாரோ நம்ம ஊருக்கு யாவும் விட்டுக்கு புது ஊடு கட்டா திஷ்டு பொம்மை எங்கேயும் தேடாதிக்கோ நல்லா அர்த்தம் விட்ட பணமரம் மாட்டேங்கிறாங்க ஒரு 5 அடி சவுக்கு குச்சி எடுத்தாங்க ஒன்றில் நல்லா பூரா சீவி அவன் சூத்துல ஒரு நம்ம ஊர் முக்கூட்டில் சொன்னீங்க அப்பா வரும்படி உத்தரவு மகனே அச்சையா வணக்கத்தில் வந்து மகனே அச்சையா நீ அனைத்து சுப தேவங்களை பற்றி நீ கூண்டிய ஜெயிக்கிறாச்சி செத்து விடுவோம். நாங்க சொன்ன மாதிரி தான் செய்யறாரு சொன்னான் என்ன ஒரு சாட்டில தான் அடிப்பாரு 2 சாட்டில அடிக்க மாட்டாரு அது அப்பா சொன்னா வந்தாரு தேவர்களோட ஒன்று சேர்ந்து ஒன்று விட்டார்களா? கூடி விட்டார்கள். எனக்கு முன்பதாக நடக்க வேண்டியது என்னடா
வாழ்க நாட்டிய பெண்களே வாழ்க ஏய், ஏன்டா? ஏய் ஆ? என்னடா இது? வேலாயுதம் அடி நம்சில எடுத்த நம்சில போட்டான் ஏய், காட்டுப்படியை பாத்துக்கிறியா? அதே மாதிரி தாங்க. நல்லா மூச்சு பாரு. 4 கூட்டு ஒரு சாதி மாதிரி இருக்குதுயா. ஏய், நீ ஆம்பளையா இல்ல பொம்பளையா? எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. வேன்ல உட்கார முடியல. ஏய், ஒரு ஆளை நீ யாரு நீ? நீ யாரு நீ? பள்ளிக்கூடம் போவலா யாரா சொல்ற? உனக்கு தூங்குறதுக்கு நல்லா அருமையான சாப்பாடு. மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு, மீன், முட்டை எல்லாமே குடந்து உள்ள போச்சுல்ல? வாய் திறக்க மாட்டியா? சரியா சேவ் பண்ண ஏய், கரண்ட் வச்சிருக்கா? கரண்ட் நல்லா சாப்பிட்டீங்களா நல்லா அருமையான சாப்பாடு. நல்லா இறங்குறப்ப பின்னாடி யாருமே கிடையாது, உட்காருவேன். ஏய், எனக்கு அந்த பழக்கமே கிடையாது. ஆமா ஏய், பாய்க்கு நான் கிடையாது தேவலை கூட சேர்ந்தவர்கள். எனக்கு தூக்கமே வராது. ஆமா. பேன் கேட்டுக்கலாமா ஏய், தேவலை ஒரு ரெகுலர் பின்னாடி வச்சுக்கிறாங்க. அதான் கிடைச்சு. பேன் வைக்கல நான் வைக்கிறேன் பாத்தீங்களா கோடான கோடி மக்கள் அப்படியே அப்படிதான் உண்மைதான். எதுக்கு வந்துக்கிறாங்க ஏய்யா. வீட்டுல படுத்தா கரண்ட் பில்ல அவனு தூங்கி எடுத்து போலான்னு வந்துக்கிறாங்க வந்தாயா யாரா இவரு? வந்தியா ஏய் சொல்றா சொல்லு யா யார் அவரு? எல்லைக்கல்ல மேல நாய் வந்து ஏய் ஏமா நமக்கு கொண்டு இருக்கின்றா பொண்ணுலக தலைவர் ஏய், ஏவருக்கெல்லாம் தலைவர் உண்மைதான். அதுக்கு நாங்க என்ன செய்யணும் அவுத்து போட்டு காட்டு ஆளவுடன் பாரு அபிநயத்தை சேர்த்து காட்ட வேண்டும் சேர்த்து காட்டு நான் என்ன தருவேன் ஏய், என்ன குடிப்பேன்? வண்டி ஒரு நிமிஷம் ஓட்டிக்கிறாங்க ஏன்டா? கொடுப்பேன் தர்பீஸ் வண்டி லோடி ஏற்றிங்கன்னா போக முடியும் யாரு சிறப்பான நாட்டியம் எப்படி இல்லாத வண்டி இன்ஜினே சூசாய் போச்சு ஏய், எனக்கெல்லாம் பெருசா வேணும். உண்மைதான். சிறப்பான நாட்டியம் அப்படியே ஆளவுடன் பாரு பாரு. அபிநயத்தை சேர்த்து உண்மைதான். வண்டியில போலாமா போகலாமா? எப்படி பண்டிகையில வரும்.
நாட்டியம். அப்படியே அடுத்தபடி என்னடா சிறப்பான நாட்டியம். அப்படிங்க கோடான கோடி மக்கள் ஏன் வந்திருக்கிறாங்க? உங்க நாட்டியத்தை பார்த்து ஆவலோடு அமர்ந்து கொண்டிருக்கிறாங்க. மறுமண்ணு மூணுத்தையும் காட்டு. ஏச்சி என்னத்தை ஆடல் பாடல் அபிநயம் அப்படி தெளிவா சொல்லு. மொட்டை மொட்டையா பேசுறேன், பட்ட பட்டியா வாங்கிடுவேன். பட்ட பட்ட ஆகட்டும். அப்படியா? ஆகட்டும். ஏய் ஆகட்டும். ஆகட்டும் போகலாமா? நமது தேவ சபையில அப்படியா புதுமையான நாட்டியம் நாட்டியம் நான் ஏற்பாடு செய்திருக்கிறேன். ஏற்பாடு ஆமாங்க. என்ன ஏற்பாடு? இந்த அழகான வேளையிலே நமது காரை கிராமத்திலே நமது அம்பாளுக்கு அபிஷேக ஆராதனை செய்து இந்த அழகான மேடையிலே பிரபல பட்டிமன்ற பேச்சாளர் சாலமோன் பாப்பையா பேசுவார். மோத்தா எப்படா பெத்தா உன்ன
மூஞ்ச பத்தியா அவர் எப்படிப்பட்ட ஒரு பேராசிரியர் மூஞ்ச போறாங்க. அன்பார்ந்த கார கிராம பெருவுள்ள தாய்மார்களே, இந்த அருமையான நல்ல நாளிலே அம்மனுக்கு சிறப்பான ஒரு அபிஷேக ஆராதனை செய்து தேர் திருவிழா செய்து இந்த புனிதமான மேடையில் வந்தவாசி ஸ்ரீ கலதேவி நாடகம் நடத்தினால் மயான காளி மரகத மாலா, மயான காளி மரகத மாலா, மயானத்தில் பூத்த மர்ம மலர் என்ற ஒரு அருமையான ஒரு கற்பனை காவியம் இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எங்களுக்கு அரியதோர் வாய்ப்புடுத்த இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் துணைத் தலைவர் அவரோடு இணைந்து இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற கிராம பொதுமக்கள் கலந்தேவி நாடகம் சார்பாக நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இதே கார கிராமத்தை சேர்ந்த சங்கதாஸ் சர்மா ஐயா அவர்கள் என்னுடைய கலந்தேவி நாடகம் பாராட்டி ரூபாய் 101 அன்பளிப்பாக வழங்கியிருக்கின்றார். அன்பளிப்பு வழங்கிய சங்கதாஸ் சர்மா அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய கலந்தேவி நாடகம் சார்பாக நன்றி கடந்த வணக்கம். அது மட்டும் இல்லாமல் இன்று கூப்பிட்ட குரலுக்கு ஓட்டோட்டமா ஓடி வந்து உயிரை காக்கக்கூடிய கிருஷ்ணராணி ஆம்புலன்ஸ் சர்வீஸ், கிருஷ்ணராணி ஆம்புலன்ஸ் சர்வீஸ் காஞ்சிபுரம் டிஎச் உரிமையாளர் ரவிச்சந்திரன் ஐயா அவர்கள் என்னுடைய கலந்தேவி நாடகம் பாராட்டி ரூபாய் 200 அன்பளிப்பாக வழங்கியிருக்கின்றார். அன்பளிப்பு வழங்கிய ரவிச்சந்திரன் ஐயா அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய கலதேவி நாடகம் சார்பாக நன்றி கடந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். சிறப்பாக பேசிய சாலமன் பாப்பையா அவர்களுக்கு நம்ம நன்றி வணக்கம். அம்மா தேவேந்திரனா காணோம், பையன் அட்சயனா காணோம். அப்ப யாருக்கு தான் நாட்டியம் ஆறுது? திருவிழா காலத்துல தெரு வீதியில சைலன்ஸ் ராஜா ராஜா மயிலாட்டம் ஒயிலாட்டம் கரகாட்டம் சிறப்பான நாட்டியம். அழகான நமது கார கிராமத்திலே சிவபெருமான் சடமொழியில் இருக்கக்கூடிய கங்கையை கொண்டு வந்து அழகாக சைலன்ஸ் அழகாக இந்த தவளையிலே நிறுத்தி இந்த தவளையை தலை மீது வைத்து கரம் படாமல் ஆளப்போகிறார்கள். ஆய கலைகள் 64 நாம் கற்றது கைமண்ணளவு, நாம் கல்லாதது உலகளவு. நமக்கெல்லாம் கலை கற்றுக் கொடுத்த கலைவாணியை இன்னும் படித்துக் கொண்டிருக்கிறார்களா? அப்படி தவளையை தலை மீது வைத்து கரம்படாமல் ஆடுகின்ற பொழுது சிறப்பாக ஆடக்கூடிய அருமை தங்கி உங்களால் முடிந்த காணிக்கையை செலுத்தி இந்த அப்பால் அலுவலகம் பெருகுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஒய்தா ஒய்தா
வைத்துக் கொண்டு ஆட வாய்ப்பு அளித்து பாட்டு முடிகிற வரைக்கும் கொண்டு பிடித்திருந்த ஐயா பாரி அண்ணனுக்கு மனமார்ந்த நன்றி வணக்கம். தொண்டை கிழிய பாடிய எனக்கு ஒன்றுமே கிடையாது. நன்றி நன்றி. அடுத்ததாக டீ சாப்பிட்டு வந்த ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி வணக்கம். மணினே அட்டிதான், மணினே அட்டிதான், மணினே அட்டிதான். இந்த நாட்டியம் உனக்கு பிடிக்கலையா? எவ்வளவு கஷ்டப்பட்டு ஆனாங்க. ஒரே வார்த்தையில சொல்ற டிஃபன் காசு கூட கிடைக்காதா? இப்ப ஊரை வச்சு எப்ப நம்ம மாவா ஊர்வசி உனது நாட்டிய
இடத்திலே நமக்கு சொந்தமான பாரி சார்ந்த மலச்செடிகள் நீர் இல்லாமல் வாடி வதை கொண்டிருக்கிறது. அந்த மலச்செடிகளுக்கு நீர் ஊற்றுவதுடைய கடமை. அப்படியா கடமை தவறக்கூடாது. உனக்கும் ஒரு கடமை காத்திருக்கிறது. செல்கின்றால் ஊர்வசி மலச்செடிகளுக்கு நீர் ஊற்று. அவள் நீர் ஊற்றுகின்றாளா ஊற்றவில்லையா? அப்படி ஊற்றிய மலச்செடிகளுக்கு பூத்து குழுங்கக்கூடியது. அப்படி போது அந்த மலர்கள் களவாடாது பார்த்துக் கொள்கிறேன். என்ன கடமை அது? தேவனுக்கு சொந்தமான மத்திய உலகம் செல்கின்றால் தண்ணீர் ஊற்ற செல்கின்றால் ஊர்வசி மலர்களை பாதுகாப்பதற்காக செல்கின்றார். அவர்கள் இருவரும் கடமையில் தவறாமல் இருக்கிறார்கள் பார்ப்பதற்கு செய்யறாங்களா இல்லையா பாருங்க. வேலை கரெக்டா செய்யறாங்களா இல்லையா பார்ப்பவருடைய கடமை கடமை தவறவே கூடாது. ஆடிக்கொண்டே செல்ல வேண்டும். எப்படி தெரியுமா? தோட்டத்திலே அம்மா தாயே அம்மா மஞ்சளிலே நீரா காரியம்மா நீ மருளாடி வந்திடம்மா உடுக்கை பம்பை முரசொலிக்க மேல் மலையனூரில் கோவில் கொண்டு என் அங்காள ஈஸ்வரியே ஆத்தாளை அழைக்கின்றோம் ஆடு எங்கே வந்திடம்மா
கண்ணீர் ஊட்ட வந்த ஊர்வசி பாழெழுந்து கிடந்த இந்த அம்மன் ஆலயத்தை சுத்தம் செய்து தீப தூப ஆராதனை செய்து தேவர்களுக்கு உரித்தான பாரிஜாத மலரை பறித்து இது அம்மனுக்கு மகிழ்ந்தாவோ. இந்த உலகத்தில் நான் தெரியாத ஒரு உலகத்தில் இருக்கவே முடியாது. அப்படி இருக்க கைலாயத்தில் இருக்க வேண்டிய அண்ணா நீங்க அமைதியா இருந்தா நான் பின்னாடி பேசுறது கேட்கும். சரிமா தயவு செய்து யாரும் மேடம் மீது ஏறாதீங்க. அளவு கடந்த கூட்டம் போதணும். அண்ணா செய்து அண்ணா உட்காருங்க. அண்ணா யாரும் நிக்காதீங்க, உட்காருங்க. அண்ணா கூட்டம் கூடாதீங்க. அண்ணா தயவு செய்து கூட்டம் கூடாதீங்க, உட்காருங்க. அண்ணா தயவு செய்து உட்காருங்க. நீங்க அமைதியா இருந்தா அளவு கடந்த கூட்டம் இருக்குது. நம்ம கூட்டம் சைலன்ஸ். கைலாயத்தில் இருக்க வேண்டிய சிவபெருமான் அவருடைய இடபாகத்தில் இருக்க வேண்டியவள் நான் தான் உமா மகேஸ்வரி. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஆயிரம் கண்புடையவள் அங்காள பரமேஸ்வரி. சண்டி, சாமுண்டி, கருமாரி, முத்துமாரி, தண்டுமாரி, காஞ்சிலே காமாட்சி, மதுரையிலே மீனாட்சி, வேல்மருவத்தூரிலே ஓம் சக்தி, வேல்மருவிலே அங்காள பரமேஸ்வரி. இந்த கிராமத்தில் வாழக்கூடியவள் பிடாரி அம்மனாக அவதரிக்கின்றேன். அப்படி இருக்கு ஊர்வசி, நீ யார்? தேவலோகத்தை சேர்ந்தவள். தேவேந்திரவனுக்கு கட்டளையிட்டார் என்னவென்று தேவலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் இடையே இருக்க வேண்டிய மத்தியலோகம். அந்த மத்தியலோகத்தில் பால்ஜல மலர் தோட்டமானது பாடி வதைக்கிக் கொண்டிருக்கிறது. அந்த மலர்ச்செடிக்கு தண்ணி ஊற்றி வர வேண்டும் என்று. ஆனால் அதன் பிரகாரம் கட்டளை தவறாமல் மலருக்கு தண்ணி ஊற்றி வந்தாய். ஊற்றி வந்த நீ தேவேந்திரனுக்கு சொந்தமான மலர் 108 மலர்கள் பாடி வதங்கிக் கொண்டிருக்கிறது. மலர் செடிக்கு தண்ணி ஊற்றவுடனே அழகாக மலர்ந்தது. மலர்ந்த மலர்களை ஒவ்வொன்றாக பறித்து ஆரமாக தொடுத்து எனக்கு மாலையாக அறிவித்திருக்கின்றாய். மாலையாக அறிவித்ததனால் மனமகிழ்ந்தேன். இதோ சூழாயத்தில் இருக்க வேண்டிய மரகத என்ற மாலை உனக்கு நான் பரிசாக அளிக்கின்றேன். ஊர்வசி, இப்போது நான் கொடுத்த மாலையை இப்போது கழுத்தில் அணிவிக்க கூடாது. ஏனென்றால் உன் உடல் முழுவதும் வேர்வை துளியாக இருக்கின்றது. உன் வேர்வை துளி அகல வேண்டும் என்றால் என்னுடைய தடாகம் ஆழத்து பின்புறமாக இருக்கின்றது. அந்த தடாகத்தில் இறங்கி நீ நீராடி விட்டு பிறகு நான் கொடுத்த மாலை அணிந்து கொள்ளலாம். ஐயா வந்திழிச்சி ஓல நீ மேலே போகட்டா, சந்தனத்தை பூசி ரோஜமால போடட்டா. வந்திழிச்சி ஓல நீ மேலே போகட்டா, சந்தனத்தை பூசி ரோஜமால. வந்திழிச்சி ஓல நீ மேலே போகட்டா, சந்தனத்தை பூசி ரோஜமால. ஐயா தந்தையாக விளங்கக்கூடிய தேவேந்திரன் சைலன்ஸ். மத்திய லோகத்தில் இருக்கக்கூடிய நமது தேவர்களுக்கு சொந்தமாக விளங்கக்கூடிய பாரி மலர்களுக்கு களவு போகாத வண்ணம். ஆகையால் இப்பொழுதே புறப்பட வேண்டும் பாரிஜாத மலர் தோட்டம். புறப்படு.
இல்லை பார்த்துக்கலாம் விடு. ஏய் குணா நன்றி 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 சாமி நன்றி. நமக்கு உரிய பாரிஜாத மலர்களை யாரோ பறித்திருக்கிறார்கள். அந்த ஊர்வசிதானே எங்க ஓடினாலும் ஓடாது ஊர்வசியே. நீராடி விட்டு இந்த மாலை அணிந்துள்ள சந்தோஷமா ஆடிக்கொண்டு செல்ல வேண்டும். எப்படி தெரியுமா? பூஜைக்கு வந்த மன்னரே,
ஊர்வசி என்னடா இந்த பாரிஜாத மலர் தோட்டத்தில நீர் ஊற்றுவதற்காக வந்தார். பார்த்தாயா? நீர் ஊற்ற வந்த நீ பாரிஜாத மலர்களை ஆழமாக தொடுத்து அம்மனுக்கு மாலை கொடுக்க முடியாது. கொடுக்க முடியாதா? தினந்தோறும் நாட்டியத்தை கண்டு ரசிக்கிறார். அதற்கு கடைசியாக சொல்கிறேன், 1000 கெட்டல ஒரு கொடுக்க சத்தியம் பபத உனக்கு. வாழவழி தேடுகிறேன் போ 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 நான் வாழவழி தேடுகிறேன் போ போ வாழவழி தேடு
பிடித்தவனே மகன் சொல்வதற்கு வெட்கம் படுகின்றேன், வேதனை படுகின்றேன். அப்பா போட்டாங்க எப்படி ஊர்வசியை தமிழாக வைக்க வேண்டியது ஆரம்பம் செய்வோம். இது முதல் கொண்டு இந்த தேவ லோகத்திலே இருப்பதற்கு அருகதை ஒரு மாநிலத்தை பல இன்பத்துடன் அனுபவித்து பிறகுவா தேவலோகம் நீங்க பெற்றெடுத்த பிள்ளையாக இருந்தா இப்பேற்பட்ட சாபத்தை கொடுத்திருக்கிறேன். அப்படியே கொடுத்திருக்கு. நான் பெற்ற மகனாக இருந்தாலும் கொடுத்த சாப கொடுத்ததாண்டா ஐயா. இதற்கெல்லாம் காரணம் யார் தெரியாது? இந்த ஊர்வசி தான். ஊர்வசியா? என்ன சொல்ற? நாட்டியத்திலே சிறந்த ஊர்வசி பாரிஜாத மலர் தோட்டத்துக்கு நீர் ஊற்றுவதற்காக சென்றார். நீர் ஊற்ற சென்றவள் அவள் கழுத்திலே பார்த்தாயா, அம்மன் கரத்திலே இருக்கக்கூடிய மகிமை வாழ்ந்த மரகத மாலை, அந்த மாலை எப்படி வந்தது? ஊர்வசி, உனக்கு நான் என்ன கட்டளையிட்டேன்? தேவலோகத்திற்கும் பூலோகத்திற்கும் இடைப்பட்ட மத்திய உலகத்திலே நமக்கு சொந்தமான பாரிக்காத மனுஷர்களுக்கு நீரூற்ற சொன்னேன். ஆனால் மலர்களை வளர்த்திருக்கின்றாய், ஆரம்பமாக தொடுத்திருக்கின்றாய். பூலோகத்திலே அம்மனை வழங்கியிருக்கின்றாய். தேவர்களுக்கு தெரியாத இருந்தாலும் விளக்கத்தை கேட்கணும். சொல்றாளா இல்லையா? மத்திய லோகம் சென்றவள் என்ன இந்த மரகத வாழை எப்படி வந்தது? தெரியாதா? தெரிந்தும் தெரியாத இருக்கின்றாயா? அடி பழனி முதல அந்த உண்மையை நான் கூறுகிறேன். இதுக்கு முன்னாடி செலவழித்தானே? இல்ல, 4 அடி அடிச்சாங்க. சொல்லு, இப்ப சொல்லு. மத்திய உலகம் சென்றவள் தேவர்களுக்கு உரியான அந்த பாரிஜாத மலரை பறித்து ஆரமாக தொடுத்து உலகத்திலே வாழெழுந்து கிடந்த அம்மன் ஆலயத்தை சுத்தம் செய்து அந்த மாலையை அம்மனுக்கு மாலையாக சுட்டிருக்கிறார். இருந்தாலும் நான் அனுப்பியது எங்கே? மத்திய உலகம். அனுமதி பாரிஜாத மலர்கள் யாருக்கு உரியது? தேவர்களுக்கு சொந்தமானது. அம்மனுக்கு சுட்டலாம், தவறு கிடையாது. என்னுடைய கடமை மீறி என்னுடைய அனுமதி இன்றி சென்ற தவறுதானே? தேவேந்திரன் அனுமதி இன்றி பாரிஜாத மலரை படித்தது விடாதீங்க, தூக்கி போட்டு நசுங்க. எப்படி என்னுடைய அனுமதி என்று பூலோகம் சென்றாயோ, நீயோ பூலோகத்தை ஒரு மாநில பெண்ணாக பிறந்து பல இன்பத்துடன் அனுபவித்து பிறகுவா தேவலோகம் கொடுத்தே தப்பையோ. இருவரும் கடமையில் தவறாமல் பார்த்துக் கொள்ள சொன்ன. ஐயோ, கடமையை தவறி விட்டார்கள். தவறு விடலாமா? உனக்கு ஒரு தண்டனை காத்திருக்கின்றது. ஆமாண்டா, இந்த தேவலோகத்தில் இருப்பது கருகல் ஏற்றவன். நீ தேவலோகத்தில் இருப்பது கருகல் ஏற்றவன். கிளம்பணும். பூலோகத்திலே ஆடி மில்லாது பெற்று மில்லாது திருநகையாக போக கடவுள் கொடுத்தேன். ஆண்டவா, ஆணும் இல்லாத பெண்ணும் அவடா ஆத்துக்கு பக்கம் கொடுத்த சாபத்தால் என்னுடைய மகன் வளர்ப்புவர் அச்சையரோ அச்சையரோ பூலோகத்திலே ஒரு மாநில வாசியாக பிறக்கப் போகின்றார். அந்த
ஊர்வசியும் மாயன பெண்ணாக பிறக்க போகின்றார். அந்த மரகத மாலை கழுத்தில் இருக்கிற வரையில் எந்த ஆபத்து கிடையாது. அந்த மாலை அகன்று விட்டால் அப்போதே அவருக்கு மரணம். இது தேவர்கள் கொடுத்த சாபம். எழுதி வைப்பார் ஏட்டிலி சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் ஆணவ சிரிப்பு அது ஆணவ சிரிப்பு வைப்பதா அங்கே தலைமுடிய வைப்பதா சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் ஆணவ சிரிப்பு அது ஆணவ சிரிப்பு நான் போக போக காட்டுகிறேன் சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் ஆணவ சிரிப்பு இங்கே நீ சிரிக்கும் பொன் சிரிப்பு ஆனந்த சிரிப்பு நல்ல தீர்ப்பை உலகம் சொல்லும் நாள் வரும்போது சிரிப்பவர் யார் அழுபவர் யார் தெரியும் அப்போது சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் ஆணவ சிரிப்பு அது ஆணவ சிரிப்பு சபையோருக்கள் வணக்கம். நானும் இந்த அமரவரின் நாட்டை ஆளக்கூடிய அமர சிம்மனுக்கு மகனாக பிறந்து என் நாட்டை முரளி என்ற பெயர் பற்றி சீரர்களோடு வாழ்ந்து வருகிறேன். நானும் அயல் நாடு சென்று அனைத்து பட்ட படிப்பு முடித்துவிட்டு இப்போது தாழக வந்திருக்கின்றேன். என் தந்தையை பார்க்க வேண்டும் என்று ஒருவர் வந்திருக்கின்றேன். இப்போது புறப்பட வேண்டும். என் தந்தையை பார்க்க வேண்டும். தாமதமாகிவிட்டது. புறப்படலாம். கலைமகள் கலையை நாம் நாடக கலையும் பழகணும் நாட்டில் புரட்சியை உண்டாக்கணும் நாட்டுக்கு பற்பனை தந்தாகணும் கலைமகளை வணங்கணும் ஓ
நாடக கலையை வளர்ந்திடணும் உண்டாக்கணும் நாட்டுக்கு பண்பனை தந்தாகணும்